ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஜிவி. ஸோ என்னடா அது வண்டி அக்கா பிடிச்சி போட்டுருன்னு பார்க்குறீங்களா? வேறு எதுவும் இல்லை கைஸ். நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஆக்சசரிஸ் மாற்ற வந்திருக்கும். எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்க மதராசி மோட்டோ ஆக்சசரிஸ் தான் வந்திருக்கும். எதுக்காக வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வண்டி சேஃபாக இருக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப முக்கியமானது. ஸோ பத்திரமாகவும் இருக்கும் வண்டிஸை பார்த்தீங்கன்னா நம்ம கையிலே இருக்கும். சொல்லப்போனால் எங்கெங்கே போகுதுன்னா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சேலம் வந்திருக்கும். ஸோ வாங்க இந்த ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஸ் சைஸ் முடியல, அதுக்காக லாங் ட்ரைவ் போனால் கொஞ்சம் நல்லாகும் சொல்லிட்டு பஸ் சைஸ் பண்ணிக்கலாம் அதுமாரி சொல்லிட்டு 200 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி. ஸோ மறக்காமல் எங்களுக்காக வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ தேங்க்யூ. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஷாப்புக்குள்ளே வந்தால் ஏகப்பட்ட ஹெல்மெட்ஸு, ஏகப்பட்ட ரைடிங் ஜாக்கெட்டு, ஃபுல்லாகவே பைக் ஆக்சசரிஸ் தாங்க இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்மெட் காட்டிட்டேன் உங்களுக்கு. இதான் பார்த்தி நம்மளுக்கு ஹெல்மெட்டு வாகாவில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வாங்கியிருக்கோம். வாகா பிராண்டு இது 2000 சம்திங் வந்துச்சு. இது நம்ம டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி 180 சம்திங் வாங்கியிருக்கோம். ஸோ இதான் நம்ம ஹெல்மெட்டு பார்த்துக்கோங்க. எப்படி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் வாகா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் ஷூஸு ஏகப்பட்டது இருக்குது. ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் ஷூஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கொடுக்குறாங்க. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மவுண்ட்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா ஹெல்மெட் மவுண்ட் எல்லாம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ப்ளாகிங்லாம் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்கும். ஹெல்மெட் ஸ்டேப்பு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா டிஸ்க் லாக் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேண்ட் கார்டு எல்லாமே இருக்குது கைஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. ஸோ நிறையா பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸ் இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ வண்டி கிச்சனெலாம் இருக்குது கைஸ். ஸோ மறக்காமல் பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ அது பார்த்திங்கன்னா ரைடிங் க்ளவுஸு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஜஸ்ட் ஒரு 1000 ருபீஸ்லேருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மதராசி மோட்டோ சைஸை. ஜஸ்ட் நாங்கள் வந்தோம், சரி உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்னா. ஸோ மறக்காமல் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 3000 சம்திங்லேருந்து ஆரம்பிக்குது. 3000 மேலேருந்து ஆரம்பிக்குது. நல்லாவே இருக்குது டாக் பாக்ஸ்லாம். ஒர்த்து கைஸ், சீரியஸாக ரொம்ப ஒர்த்து. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மிரர் இருக்குது. மிரரில் பார்த்திங்கன்னா சும்மா வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இதான் நம்மளுக்கு அவுட்லுக்கு பார்த்துக்கோங்க. ஃபேஸை காட்டலாம் பார்க்காதீங்க, ஃபேஸை காட்டுறேன். ஸோ வாங்க நம்ம வெளியே போயிட்டு வண்டியை பார்க்கலாம். ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ டேங்க்கு கைட்டுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கைட்டு இருக்காரு. ஸோ ஃபஸ்ட் டைமாக எனக்கு தெரியல, பொறுமையாக கைட்டினார். பார்த்து கைட்டினார். புது வண்டி வரையா, ஸோ பார்த்து தான் பொறுமையாக கைட்டினார். அவர் பார்த்தீங்கன்னா சேலம் தான் போல இவரும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேங்க் கட்டிட்டோம். டேங்க் கட்டி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கீ இருக்குது பார்த்தீங்களா, கீக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃப்ளக் அண்ட் ப்ளே தான். எந்த ஒயிட் கட் பண்ணுறது எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு ஃப்ளக் அண்ட் ப்ளே தான் நம்ம வண்டி பண்ணோம். சிம்பிளாகவே பண்ணிட்டோம். ஃப்ளக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டோம். சிம் கார்டு போட்டு சிம் வந்து அவங்களே பார்த்திங்கன்னா சிம் கொடுத்துட்டாங்க. ஏர்டெல் சிம் கொடுத்தாங்க. அதிலே கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க நம்ம ஃபோன்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்ன சொல்லணும்னா நம்மளுடைய மொபைல் நம்பரு ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வண்டி நம்பர் சொன்னாலே இப்போ நமக்கு இமெயில் ஐடி லாகின் பண்ணிட்டோன்னா போதும். உங்கள் ஜிபிஎஸும் வண்டியும் பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ப்ளஸ் உங்கள் ஃபோன்லேயும் கனெக்ட் ஆகிடும். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா எங்கெங்கே போகிறீங்க, எங்கே வரீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் உங்களுக்கு காட்டும். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா கட் அவுட் இருக்கா. இந்த கட் அவுட் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜின் கட் ஆஃப் பண்ணுறது, ஃபியூல் நம்ம எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைலே உங்களுக்கு காட்டும். ஸோ ஜிபிஎஸ்ஸில் பார்த்திங்கன்னா காட்டும். அதுக்காக பார்த்திங்கன்னா அது கட் அவுட் வைக்கிறாங்க. இதை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஜஸ்ட்டு சும்மா தான் ப்ளக் பண்ணிவிட்டு அதை கனெக்ட் பண்ணுறாலே போதும். மொபைலுக்கு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஆன் ஆகிடுச்சுன்னா ஆன் பண்ணுறது, அவங்க ஆஃப் பண்ணுறது, எவ்வளோ ஸ்பீடோமீட்டர் ஓடி இருக்குது அதில் சொல்லிட்டு ஃபியூல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே தான் காட்டுறதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்படியே வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளக் பண்ணிட்டாங்க. அது பார்த்து தெரியும் உங்களுக்கு. கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது வண்டி சாயப்படிச்சா பார்த்திங்களா ஃப்ளக்கு அதில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. வண்டி நம்ம காட்டும் உங்களுக்கு. ஸோ அதை கைட்டி மட்டும் போடுவாங்க இப்போது காட்டுதான் சொல்லிட்டு. அப்போ நாங்கள் செக் பண்ணுவோம், காட்டலை. ஏன் காட்டலைன்னா என்னன்னு தெரியல. அவங்க செக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க அவங்க. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணி வண்டி ஆன் ஆகிடுச்சு. பட் பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ்சில் காட்டலை. ஸோ இதான் பார்த்திங்கன்னா அந்த ஹோல்டரு. ஸோ ஒயரை கட் பண்ணி மறுபடியும் பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா திருப்பியும் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்பயும் காட்டும். ஸோ அப்போ தான் காட்டணும்னு நினைக்கிறேன், மேபி தெரியல. ஸோ அதிலே பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருந்தாங்க. ஏகப்பட்ட ஒயர் கொடுத்து கட் பண்ணி தான் போட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே சொன்னோம் பார்த்திங்களா, ப்ளக் அண்ட் ப்ளே தான். பட் இதில் பார்த்திங்கன்னா தனியாக ஹோல்டர் இருக்குதுல்ல, அதில் கட் பண்ணி போட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்காரு. ஸோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணணும். ஸோ உங்கள் வண்டிக்கும் பண்ணணும்னு சொல்லிங்கன்னா கிளம்புவாங்க. சேலம் சூப்பர் பைக்கில் நல்லா பண்ணுறாங்க. பட் இது ப்ரமோஷன்லாம் கிடையாது, சும்மா சொல்கிறேன். ஆக்சுவலாக நல்லா பண்ணார் அவர் சொல்லி.
எனக்கு ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா 4000 சம்திங் ஆச்சு. ஜிபிஎஸ் மட்டும் 4000 ஆச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த கட் அவுட் பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் வந்துச்சு. ஸோ மொத்தமாக ஹெல்மெட் வாங்கினேன் பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜிபிஎஸ் மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 6000 கிட்ட வந்துச்சு கைஸ். 6000 சம்திங் 6000 கரெக்டாக 6000 வந்துச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி 6800 சம்திங் கொடுத்தோம் அவர்கிட்ட. ஸோ இது மட்டும் தான் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிகிட்ருக்காரு. ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. நாங்கள் செக் பண்ணிவிட்டு மொபைல் செக் பண்ணி பார்த்துட்டோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் போடுறேன். நம்ம டிவைஸ் பார்த்தீங்கன்னா ட்ராக்கின்னு சொல்லி டிவைஸ்னு சொல்லிட்டு ஜிபிஎஸ்ஸு. இந்த ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் உள்ளே போனது பார்த்தீங்கன்னா மேப் தான். வண்டி எங்கே சொல்லி எக்ஸைட்டாக காட்டும் உங்களுக்கு. மூவியில் இருக்கும்போது க்ரீனில் காட்டும், ஐடியில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் காட்டும். ஸோ இப்படிதாங்க இப்போ ஐடியில் தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் காட்டுது. ஸோ இப்போ எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது, எங்கெங்கே ஓடி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது எங்கே போல் தூரம் போயிருக்குன்னு சொல்லிட்டு க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருந்த டைமு, ரெட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணது, ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா ஐடியில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பாருங்கள், அதான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரிலாம் மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு, மேக்ஸிமம் ஸ்பீடு, எவ்வளோ ஸ்பீடு போயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மூவிங் அரசு இங்கே எத்தனை மணி நேரம் ஐடியில் இருந்தது. ஸோ கால் டிரைவர் எல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே பார்த்துடலாம். இதுலேயே எல்லாமே காட்டும் உங்களுக்கு. இத்தனை டிவைஸ் இத்தனை இருக்குது உங்களுக்கு சொல்ல போனதில்லை. ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன உங்களுக்கு டெய்லி ஃபியூல் ரிலேட்டட் சொல்லிட்டு அதிலே காட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் அரெஸ்ட்டு, கிலோமீட்டர் ரிப்போர்ட்டரு, மொத்தமாக எந்த எல்லாமே இது கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதான் ஆப்ஷன் கைஸ். ஸோ மூவிங் இது பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா அட்மின் சைன்அப் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் நம்பருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க வச்சுருக்காங்க. கலர் செட்டிங்ஸ் பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அலர்ட் செட்டிங்ஸ் கைஸ். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க நீங்களே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புகிறேன். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.